மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்படி இருக்கு சார் இந்த படத்தோட வரவேற்பா இருக்கட்டும், இந்த வசூலா இருக்கட்டும், எந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கு? உண்மையை உனக்கு ஓப்பனா உடைச்சு சொல்லிடுறேன். நான் எப்போ பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் எக்கிட்டு தக்கடான வசூல். 2026 வெளியான படங்கள்லயே இப்ப வரைக்கும் ஜனநாயகன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கருப்புக்கு அடுத்த இடத்துல இருக்கு. நான் எனக்கு ஒன்றும் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. ஓகே, ஐ ஆம் வெரி கிளியர், ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட், ஐ ஆம் குவைட் ஷூர் அபவுட் இட் ஆல்சோ. ஜனநாயகன் எந்த இடத்துல இருக்கு? லியோ ஜெயிலர் கடந்துருச்சா? அது கேள்வி. கடந்துருச்சு. நீ சொல்றது முதல் நாள். ஓகே, ஆமா சார், முதல் நாள் வசூல் கடந்துருச்சு. இப்ப வரைக்கும் ஜனநாயகன் டாப்ல இருக்காரு. வேர்ல்டு வைட்ல 250 கோடியை கிராஸ் பண்ணிச்சுன்றாங்க. தமிழ்நாட்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஜனநாயகன் லாபகரமான ஒரு படம். கண்டிப்பாக லாபமான படம். ஆனா தனுஷ் அவர்கள் நான் வரனே அறிவிக்கல சார். அதுக்கு பின்னாடி ஒரு காவி சாயம் பூசி, தமிழ்நாட்டில் அந்த காவி கலர் பெயிண்ட் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். யாரு மேல வேணா அடிச்சு விட்டுறலாம். நாளைக்கு பிரதீப் ரங்கநாதனே அரசியலுக்கு வந்தாலும், அவரே முதலமைச்சர் ஆயிட்டாலும் கூட, அன்றைக்குமே அவரை பிஜேபியோடைய ஜி டீம் அல்லது ஆர் டீம்னு சொல்ல தான் போகிறாங்க. ஆதன் சின்னனில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் முரளி. சார், ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம் சந்திக்கிற முதல் நேர்காணல் எப்படி இருக்கு சார்? இந்த படத்தோட வரவேற்பா இருக்கட்டும், இந்த வசூலா இருக்கட்டும், எந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கு? உண்மையை உனக்கு ஓப்பனாக உடைச்சு சொல்லிடுறேன். நான் எப்போ பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் எக்கிட்டு தக்கடான வசூல். ஓகே. செவ்வாய், புதன், வியாழன் கொஞ்சம் குறைஞ்சிது. நேத்தி காலையில் கூட கொஞ்சம் குறைஞ்சிது. பட் நேத்திக்கு திரும்ப ஈவினிங் ஷோவில் திரும்பவும் ரைஸ் ஆயிடுச்சு. ஓகே. திரும்ப சனி ஞாயிறுலாம் கொஞ்சம் எகிடு தகடாக இருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக என்ன நம்பர் பண்ணும், என்ன பண்ணுங்கிறது மண்டே அன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மத்தியான மேட்னி ஷோ பார்த்துட்டு தான் என்னால் சொல்ல முடியும். இல்லை சார், ஏ சர்டிஃபிகேட் படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, மக்கள் வரவு கம்மியாக இருக்குது. முதல் நாள் மட்டும்தான் ரசிகர்களோட உற்சாகம் இருந்தது ஒழிய அதுக்கப்புறம் கொஞ்சம் தொய்வாக தான் இருந்துச்சுலாம். யார் யாரோ அவங்களோட சந்தோஷத்துக்காக போட்டுக்கிட்ட ஒரு பதிவுகளை பற்றி நீ விளக்கம் கேட்குறது, நீ கொஞ்சம் ரொம்ப அறிவான பையன்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். நீ அதுக்கு நம்புறியா? இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நீ உனக்கு எல்லா இடத்துலையும் தொடர்பு இருக்குது. நீ ஒரு திருத்தணி தியேட்டரில் கேளு, இல்லை கும்மிடி பூண்டியில் கேளு, கிள்ளியூரில் கேளு, ராமநாட்டில் கேளு, எல்லா ஊர்லேயும் ஒரே புஷ். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொன்னோம்னா நம்மளை சொம்புன்றாங்க. அதனால அதுக்கு சம்மந்தப்பட்ட என்னையவே ஏகப்பட்ட பேர் டிவிக்கே சொம்புன்னெலாம் சொல்கிறேன். நான் லியோ படத்தும் போது எவ்வளவோ நான் கான்ட்ரவர்சியான உண்மையான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு விஜய் பிடிக்குங்கிறது வேற விஷயம். பட் அதுக்காக நான் யாருடைய ரசிகனும் இல்லை, யாருடைய கட்சியும் இல்லை. எனக்கு சொந்தமாக எனக்குன்னு அபிப்பிராயம் இருக்குது. நான் அந்த வி த லீடர்ஸில் மட்டும் ஒரு மெம்பர்ஷிப்பு போட்டேன். ஃபஸ்ட்டு அந்த இது விளம்பரம் வந்தோன்னா அந்த ஆன்லைனில் போட்டேன். பட் அதில் நான் ஆக்டிவாக இல்லை. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் என்னென்னு நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் ஆக்டிவாக இல்லை. இதுதான் உண்மையான பொசிஷன். எந்த கட்சியிலும் நான் உறுப்பினர் இல்லை. முதல் முறையாக அரசியலை பற்றி உங்களோட கருத்தை சொல்லியிருக்கீங்க. தனுஷை பற்றி நம்ம பேசணும். பின்னாடி நான் கேள்வி கேட்டுறேன். இப்போ சொன்னீங்க அந்த வசூலில் கொஞ்சம் அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க. 250 கோடியை கடந்துருச்சு ஜனநாயகன். குறிப்பாக தமிழ்நாட்டில் 100 கோடியை கடந்துருச்சு அப்படின்றது அது எந்த அளவுக்கு உண்மை? அது உலக அளவில் உள்ள வசூலை பற்றி எனக்கு என்றைக்குமே தெரியாது. நான் கருத்து சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் இட் கிராஸ்ட் 110 ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி அந்த விஜய் படங்கள்லயே, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிஎம் அவர்களோட படங்கள்லயே இது எந்த லெவலில் எந்த இடத்துல இருக்கு? அது ஒரு 3வது 4வது இடத்துல தான் இருக்குது. இன்னும் இந்த படம் லியோவை தாண்டுமா, கோட்டை தாண்டுமா, கருப்பு வசூலை தாண்டுமா, என்னால் திங்கக்கிழமை தான் சொல்ல முடியும். ஓகே. அப்போ 2026 வெளியான படங்கள்லயே இப்போ வரைக்கும் ஜனநாயகன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கருப்புக்கு அடுத்த இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கு. எனக்கு ஒன்றும் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. ஓகே. ஐ ஆம் வெரி கிளியர், ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட், ஐ ஆம் குவைட் ஷூர் அபவுட் இட் ஆல்சோ. ஓகே. 2026 தானே சொல்கிறேன் நீ? ஆமாம் சார். 2026 கருப்புக்கு அடுத்த இடத்துல இப்போதைக்கு இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயமும் அதே உடச்சிட்டு உனக்கு கம்ப்ளைண்ட் கிடைச்சிருச்சுல்ல? கிடைச்சிருச்சு. ஓகே சார், 2026 2வது இடத்துல இப்போதைக்கு ஜனநாயகன் இருக்கு. இன்னொன்று பெரிய ஸ்டார்ஸ் படங்கள், அதாவது தமிழ்நாட்டிலே FDFS அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நாள் வசூலில் ஜனநாயகன் எந்த இடத்துல இருக்கு? லியோ ஜெயில கடந்துருச்சா? அது கேள்வி. கடந்துருச்சு. நீ சொல்றது முதல் நாள். ஓகே. ஆமாம் சார், முதல் நாள் வசூல் கடந்துருச்சு. இப்போ வரைக்கும் ஜனநாயகன் டாப்ல இருக்காரு. எஸ். சிறப்புகள் சார். இது சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்களே சார். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லையே. யார் ஏற்றுக்கணுன்றதுக்காக நம்ம எப்பவுமே சொல்றது கிடையாது. இப்போ நீ என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்குற,
நான் உங்ககிட்ட எந்த காசும் வாங்காமல் இன்டர்வியூ கொடுத்துக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல போகிறேன். இதில் எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க, கீழே வந்து எவ்வளோ பேர் கமெண்ட் போடுவாங்க, ஐ டோன்ட் மைண்ட். சரி, கருப்பு படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் சாமி வந்துச்சு தேட்டரில் அப்படின்னாங்க. ஆனால் ஜனநாயகன் படம் பார்க்க வந்த எல்லா மக்களும் கண்ணீர் மல்க தான் வெளியே வந்தாங்க அப்படின்றாங்க. சார், இந்த எமோஷன் எப்படி பார்க்குறீங்க? அவரோட கடைசி படம் எமோஷனும் ரொம்ப பெருசாக தான் பார்க்குறேன். அதாவது நீ சொன்ன ஆரம்பத்தில் ஒன்று 2 கேள்வி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். படம் லீக் ஆகிடுச்சு, படம் ஏ சர்டிஃபிகேட், அதெல்லாம் மீறி ஒரு மாபெரும் வெற்றி தான். அந்த தம்பிக்குன்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்குது, அந்த தம்பிக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் பேக்கிங் இருக்குது. அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, இல்லை சார், வெளியே வரக்கூடிய அந்த அந்த எமோஷனை வந்து சிலர் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மக்கள் வந்து நம்ம ஏன் அவங்கள கடந்து போயிடுவோமே? ஏன்னா அமைச்சர் யாரை வந்து யார் கிண்டல் பண்ணாமல் இருக்காங்க? இப்போ புரட்சி தலைவராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நடிகர்களை ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சார், எல்லாரையும் கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஒரு சாரார் சரின்னு சொல்லுவாங்க, ஒரு சாரார் தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் முரளி, நம்ம அதை கடந்து போயிடுவோம். ஓகே, இந்த அமைச்சர்கள் படம் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணாங்களே சார், அந்த விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது உள்ள உணர்வு தான். ஒன்று வச்சுக்கோ, இவங்க அமைச்சர்கள் ஆனதே அவங்க ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க தான். அதனால் அவங்க தொடர்ந்து இந்த படங்களை பார்த்து ரசித்தவங்க, கை தட்டினவங்க, விசில் அடித்தவங்க, அந்த பேப்பர்லாம் அப்படி தூக்கி விட்டவங்க தான். இப்போ அவங்க அமைச்சராக ஆயிட்டதுனாலே அந்த அவங்களுடைய பழைய பழக்கத்தை மாற்றிக்கணும்னு எந்த சட்டத்துலேயுமே இல்லை. ஸோ இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஓகே, வேர்ல்டு வைடில் 250 கோடியை கிராஸ் பண்ணி வச்சுன்றாங்க. தமிழ்நாட்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஜனநாயகன் லாபகரமான ஒரு படம்? கண்டிப்பாக லாபமான படம். ஓகே, சிறப்புகள். ஆனால் எந்த அளவுக்குன்றது இப்போ 2வது வாரம் கடந்திருக்குல்ல சார், இப்போ இப்போ தான் போயிட்டு இருக்கு. என்ன டேர்ம்ஸில்? ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த முதல் முறை ஜனநாயகன் ஜனவரி 9 அப்படின்னு சொல்லும் பொழுது சில தேட்டர்களை எங்களால் கடைசி படம் போட முடியலன்னு ஒரு சிலர் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை எங்கேயுமே அப்படி பார்க்க முடியல. இந்த முறை அந்த டேர்ம்ஸ் இல்லை, இப்போவும் டேர்ம்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. நான் அப்போவே என்னோட எக்ஸில் போட்டேன். இன்னும் 1 நாள் 2 நாள் இந்த பிரச்சனைகள் விகிதாச்சார வித்தியாசங்கள் பேசி தீர்க்கப்படும் போட்டிருந்தேன். இப்போ ஏஜிஎஸ் லாஸ்ட் மினிட்ல தான் போட்டாங்க, சிட்டில் பார்க்க லாஸ்ட் மினிட்ல தான் போட்டாங்க, அப்போ ராக்கி சினிமாஸ் லாஸ்ட்டில் தான் போட்டாங்க. அந்த மாதிரி இதற்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தாமதமானது உண்டு. ஆனால் பட் எல்லாத்தையும் மீறி வசூல் வந்து ரொம்ப அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள்லாம் ரொம்ப ட்ரமண்டஸான வசூல். இனிமேட்டு இந்த தளபதி திருவிழா மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. இனிமேலும் அது அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஒரு மாதிரி வேண்டிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு படம், இல்லைன்னா ஒரு கெஸ்ட் ரோலாவது அவர் பண்ணணும். சினிமா விட்டு போயிடக்கூடாது. மக்களுக்கு நீங்கள் அரசியலில் வந்துட்டீங்க, ஆட்சிக்கும் வந்துட்டீங்க, இதுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் சினிமாவிலையும் நீங்கள் இருங்க, தொடருங்கன்னு சொல்லி நான் என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன். சிறப்புகள். இதுதான் சார் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க அந்த அண்ணாமலை கட்சியில் நானும் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நானும் அது பண்ணினேன் அப்படின்னு. மெம்பர்ஷிப் நீங்களும் இருக்கீங்க. தனுஷ் அவர்களும் அந்த அரசியல் முடிவு எடுக்கிறாரா? ஏன்னா அவரோட படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் டேட்டும் போட்டாங்க. என்ன போட்டிருக்காங்க? ரிலீஸ் டேட் போட்டாங்க சார். என்ன டேட் போட்டிருக்காங்கன்னு கேட்குறேன். அதான் சார், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவங்களும் வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஜெயிலர் வர போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஃபிஷியல் அவங்களோட சைட்லேருந்து படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுக்கும் பொழுது அதில் டேட் போட்டாங்க. இல்லையா? போட்டிருக்கு சார். சரி, ரைட். ஸோ லைக் என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் படம் தீபாவளி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு கிடைச்ச தகவல் படி நான் ப்ரொடியூசர் இல்லை, வினோத் தான் ப்ரொடியூசர். ஓகே, ஜெயிலர் 2 ஒருவேளை பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்க போகுது? நீங்கள் தான் ஒரு 6 வருஷமாக தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்தால் என்ன, அது வந்தால் என்னன்னு சொல்லி அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை சார். இது என்னுடைய கருத்து. சூப்பர் ஸ்டார் வரனால எல்லாரும் தள்ளி தான் போகணும். ஆனால் ஓமுக்கு சில நெருக்கடிகள் இருக்குது. இந்த ஓடிடி மீண்டும் அங்கே வந்து இடையூறாக இருக்கா சார்? ஏன்னா பல படங்களுக்கு இந்த ஓடிடி காவேரி பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும் பொழுது இந்த ஓடிடி பிரச்சனைலாம் ஈஸியாக பேசி தீர்த்துடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓடிடி சைட்டில் ஒரு 4 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூசர் சைட்டில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, உட்காந்து பேசினா சரியாயிடும். ஆனால் நீங்கள் தீபாவளின்னு சொல்கிறீங்க சார், அதை நான் வரவே இருக்கிறேன். ஆனால் ஓம் அங்கே வந்துச்சு அப்படின்னா அரசன் அங்கே தான் இருக்காரு, சூர்யா 47 அங்கே தான் இருக்குது, சிவகார்த்திகேயனோட சூர்யா 47 சார். வாய்ப்பு இல்லை. மலையாள பட இயக்குனர் இப்போ அதிரடியாக போயில்லை. ஓகே, சிவகார்த்திகேயன் படம் சேயோனும் தீபாவளிக்கு வாய்ப்புகள் கம்மி, எல்லாமே கம்மி. அப்போ அந்த இடத்த ஓம் மட்டும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாரோ? வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ ஓம் மட்டும் தீபாவளிக்கு வருது. அரசன் சார், அரசன் பொங்கல் 2027ன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். கலைப்புலி தானு சாராக இருக்கட்டும், அந்த டீமாக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க தீபாவளிக்கு வெளியிட்டலாம் சார். கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க சார். அதுக்குள்ளே ஷூட்டு முடியணும், அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சு
போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அந்த டிஐலாம் பண்ணிக்கினி அது கம்ப்ளீட்டாக முழுசாக ஒரு விஷயமா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பொங்கல் எடுக்கும்னு என்னுடைய என்ன காரணம் சார்? எஸ்டிஆர் தரப்புலேருந்து ஏதாவது? எஸ்டிஆர் மிக வெரி வெரி கோஆபரேட்டிவ் இன் திஸ். அரசன் இந்த படத்தினுடைய வெற்றி அவர் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாரு. ஓகே. அதனால் அவர் ரொம்ப கோஆபரேட்டிவாக இருக்கிறாரு. அவர் சைட்லலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாதாரணமாக வெற்றி சார் பண்ணும்போது கொஞ்சம் யூஷுவல் டிலேஸ் வரத்தான் செய்யும். அதுதான் இந்த படத்துக்கும் வருது, அவ்வளோதான் விஷயம். அதனால அங்கே செதுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அபிப்பிராயத்தில் உங்களுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னு செதுக்கிட்டு இருக்காரு. அப்போ அரசனுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் சார். ஆனால் நானும் வெயிட் பண்ணுறேன். ஓகே. தம்பி சிம்புவும் வெயிட் பண்ணுறாரு. எங்கள் அண்ணன் தானு சார் வெயிட் பண்ணுறாரு. எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே வெற்றிமாறன் சார் கையில் தான் இருக்குது. எல்லாமே வெற்றிமாறன் சார் கையில் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை தீபாவளிக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு காம்போ சார், தனுஷ் விஸ் சிம்பு, அந்த காம்படிஷன் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? தொடர்ந்து ஒரு 6 வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு அந்த வாய்ப்பு குறைவாக இருக்கிறதா படுறது முரளி. நான் எப்பவும் யாருக்காகவும் யோசிக்க மாட்டேன். தீபாவளிக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அரசனை பொறுத்த வரைக்கும் கம்மி. பட் பொங்கல் 2027 மிக உறுதியாக வரும் என்று நான் நம்புகிறேன். எல்லாமே பொங்கலுக்கு போயிட்டா அங்கே பெரிய கிளாஸ் இருக்கும் போலியா சார்? என்னென்ன படம் சொல்லுங்கள்? சூர்யா 47, சேயோன், அரசன், இந்த மாதிரியான தொடர் படங்கள் அந்த டைமில் அந்த டேட்டை எடுத்து அது வரும்போது அதை பேசி தீர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் இருக்கோம்டா, 4 நாள் 5 நாள் லீவு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு நீங்கள் ரெடியாக தான் சார். யாரோ ஒருத்தரை விட்டு கொடுப்பாங்க, ஒருத்தர் வருவாங்க. ரெண்டாவது ஒரு 2 படம் வரதுல ஒன்றும் ஒரு தப்பு கிடையாது. 3 படம் வருமானலாம் சொல்ல முடியாது. 2 படம் வரதுல தப்பு கிடையாது. எல்லாமே அரசியலில் வரணும்னு நினைக்கிறாங்கப்பா, குறிப்பாக சினிமா பிரபலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம். சமீபத்தில் தனுஷ் அவர்கள், நான் ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில் வந்து ஒரு டிபேட்டில் கூட இருந்தேன். ஏன் அவங்க திரைப்படம் சம்மந்தப்பட்டதுனாலேயே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது இருக்குதா? உடைச்சவர் தான் இப்போ விஜய் அவர்கள். ஏற்கனவே புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, டாக்டர் கலைஞர், கேப்டன் வந்திருக்காரு. இப்போ 5ஆவதாக தளபதி வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. மக்கள் விரும்பினா ஓட்டு போட போகிறாங்க, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். பட் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நடிப்பு சக்கரவர்த்தி அல்லது இந்தியாவுடைய மார்லன் பிராண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜி சார் சொந்த ஊரில் திருவையாறில் தோற்று போனார். ஏன்னா திருவையாறில் ஒரு 2 நாள் பிரச்சாரத்தில் நான் அவர் கூட இருந்தேன். அப்போவே அவருக்கு அந்த அந்த ஒரு ஒரு மக்களுடைய இது வந்து மனநிலை வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு, எங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சிவாஜி சார் வந்ததுனால சிவாஜி சார் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம் இல்லை. எம்ஜிஆர் ஜெயிச்சார், சிவாஜி ஜெயிக்கலை. டி ராஜேந்தர் ஒரு வாட்டி ஜெயிச்சார், ஒரு வாட்டி தோத்தார். அதே மாதிரி நம்ம பாக்கியராஜ் சார் வந்தார். அவரெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து ஒன்றும் அவரால் வெற்றி முகம் காண முடியவில்லை. ஸோ இதுதான் எல்லாருக்குமே உள்ளது. ஆனால் தனுஷ் அவர்கள் நான் வரனே அறிவிக்கல சார். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு காவி சாயம் பூசி இவங்க பேக் போன், இவங்க தான் அவங்கள வர வைக்கிறாங்க. குறிப்பாக சிஎம் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த காவி கலர் பெயிண்ட் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். யார் மேலே வேணால் அடிச்சு விட்டுறலாம். குறிப்பாக சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக திருப்புறாங்களா சார்? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்கும். நாளைக்கு பிரதீப் ரங்கநாதனே அரசியலுக்கு வந்தாலும், அவரே முதலமைச்சர் ஆகிட்டாலும் கூட, அன்றைக்குமே அவரை பிஜேபியோடைய ஜி டீம் அல்லது ஆர் டீம்னு சொல்ல தான் போகிறாங்க. பிஜேபி வச்சுருப்போம், பி டீம்னு வச்சுப்போம். ஏன்னா பிஆர் தானே, பின்னு சொல்ல தான் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு படம். எனக்கு என்ன சார், பிரதீப் ரங்கநாதனை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஓட்டுகள், இத்தனை கோடி ஓட்டுகள் விழுகுதுன்னு சொன்னால் அவர் முதலமைச்சர் தான். அதில் ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி விஷயமே எனக்கு தெரியலையே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா சார், உங்களை மாதிரி நிறைய சீனியர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன் பிரதீப் ரங்கநாதன் வந்து வரக்கூடாது, பிரதீப் ரங்கநாதன் வந்தா கூட ஏத்துக்கக்கூடிய மக்கள் ஏத்துக்கிட்டா வரலாம் அப்படின்னு பிரதீப் நீங்களா புஷ் பண்றீங்களோ சார்? ஒருவேளை நீங்களா? ஆமா, எனக்கு மாசம் ஒரு 1 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்ல அனுப்புறாரு. அதனால நான் வந்து அவருக்கு ஒரு விளம்பர தூதர், அதனால நான் புஷ் பண்றேன். அதாவது இந்த எல்ஐகேன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அந்த தயாரிப்பாளருக்கு மாத்திரம் 60 கோடி ரூபாய் நட்டம்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் டிக்ளேர் பண்ண ஒரே ஆள் நீங்க தான். அப்புறம் என்ன, எனக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு என்ன பெரிய ஒரு, அதாவது அது ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறேன் ஒழிய, எல்லைக்கு 60 கோடி ரூபாய் நஷ்டம்னு சொன்னேன் நான். எப்படி பிரதீப் ரங்கநாதனுடைய விளம்பர தூதராக இருக்க முடியும்? இல்லை, இட்லி கடை எப்போ சார் அதை வந்து நஷ்டமாக்குனதே, ஓப்பனாகவே சொல்லிடுறேன் சார், நஷ்டமாக்குனதே விஜய் சார் ரசிகர்கள் தான் அப்படின்னு ஒரு கேங் சொன்னாங்க. அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக. நான் ரொம்ப ஷார்ட்டாக பதில் சொல்லி முடிச்சிடுறேங்க. எந்த படத்தையும் யாருமே வெற்றி அடைய வச்சிட முடியாது, தோல்வியும் அடைய வச்சிட முடியாது. பல முறை சொல்லியிருக்காங்க. இல்லை, கிடையவே, அதெல்லாம் டெஃபினட்டாக கிடையாது. இட்லி கடை கண்டென்ட்டே கொஞ்சம் ஆவரேஜான கண்டென்ட்டு. அந்த ஒரு ராஜகிரண் வரும்போதெல்லாம் கூட அந்த இட்லி சுடும்போது அந்த கல்லில் மாவு அரைக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் தனுஷ் அதை பண்ணும்பொழுது அதை ஏற்றுக்க முடியல. ரெண்டாவது அருண் விஜய் வில்லனா வந்து அது சில இடங்களில் வந்து ஜனங்களோட கனெக்ட் ஆகலை முரளி.
கருவம் அதே அந்த ஆகாஷ் பாஸ்கரன் எடுத்த படத்திலே பராசக்தி ஒன்றும் பெருசாக ஒன்றும் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் அடையலை. அவருக்கும் சுதாவுக்கும் கூட ஏதோ நிறைய டிஸ்பியூட்லாம் போயிருக்கு. ஏதோ ஒரு அந்த கான்சலேஷன் இந்த இதில் ஆர்பிட்ரேஷனில் கோர்ட்டு ரெஃபர் பண்ணிட்டாங்க, அது சால்வ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவர் எடுத்த அந்த இதய முரளி வசூல் பரவாயில்லையே. ஓகே. ஏன்னா காரணம் வந்து அந்த படத்தினுடைய கதை இது வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 30-40 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அதில், கனாபின்னான ஆர்டிஸ்ட். அது ஒரு ஒரு வெற்றி படம் தான். சரி சார். இல்லை சார், அந்த மாதிரி ஏன் கேட்குறேன்னா, சிஎம் விஜய் அவர்களை எதுக்கிறதுக்காகவே ஒரு சினிமாலேருந்து ஒரு நட்சத்திரம் இறக்குறாங்கன்னா அதுதான் தனுஷ்ன்றாங்க. ஏற்றுக்கிறீங்களா? நான் ஏற்றுக்கல. அதாவது விஜயை எதிர்த்து நிற்கணும்னா யார் வேணாலும் வரலாம். தனுஷ் மட்டும்தான் வரணும்னு கிடையாது. அஜித் கூட வரலாம், நாளைக்கு சூர்யா கூட வரலாம், யார் வேணால் வரலாம். பட் வர்றவங்களை ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதுக்கு எங்கிட்ட இப்போ பதில் கிடையாது. சார், இன்றைக்கி தான் சார் நிறைய அரசியல் பேசியிருக்கோம், அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. ஏகே தான் சார், உங்கள்கிட்ட நான் இதுதான் சார் கேட்க போகிறேன். இதோ வந்துடும் அதோ வந்துடுன்னு சொல்லிட்டு எப்போ தான் சார் வரும்? கண்டிப்பாக தெரியலை முரளி எனக்கு. ஆக்சுவலாக அவருக்கு ஏதோ ப்ரொடக்ஷனில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ஓன் ப்ரொடக்ஷன் போகிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் கேட்டேன், சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன். கன்வீனியன்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு வந்து இப்போ ஒரு தயாரிப்பாளராக ஒருத்தர் கமிட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை நாளைக்குள்ளே முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவார். பட் அவரே தயாரிப்பாளராக இருக்கும் பட்சத்தில், உருவாகும் பட்சத்தில், அவரே வரும் பட்சத்தில் அவருக்கு எப்பப்பெல்லாம் அந்த ரேஸ் இல்லாத ஒரு ரெஸ்ட் கிடைக்குதோ அப்போ வந்து அவரால் ஷூட்டை வச்சுக்க முடியும். அப்போ அவருக்கு லாபம் நஷ்டம் ரெண்டும் அவரை சேர்ந்ததாக போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான். ஏன்னா ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி சோகால்டு வலைத்தளங்களில் எழுதுகிறாங்க, அவர் இவ்வளோ சம்பளம் கேட்டார், அதை கொடுக்குறதுக்கு யாருமே வரல, இல்லை கம்மியாக கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை. கன்வீனியன்ஸ். அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் ஒரு கமிட் பண்ணிட்டாருன்னா அந்த டேட்டுக்குள்ளே ஒரு முடிச்சு பண்ணணும். அது பண்ண முடியாதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ரீசன். முதல்வரோட படங்கள் இனிமேட்டு திரைக்கு வராதுன்னு கிட்டத்தட்ட அவரே உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆனால் அவரோட பையன் நான் இருக்கேன், நான் இனிமேட்டு பார்த்துக்கிறேன்னு சிக்மா நேற்று கூட ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இந்த நேர்காணலில் நானும் பார்த்தேன். எப்படி சார்? ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நல்லதாக சொல்லியிருக்கிறாரு. சண்டையெல்லாம் சொன்னாங்க சார், 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, சண்டை. விஜய் சார் பேரை கேட்டாலே வந்து ஜேசன் கோவப்படுவார் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி நேற்று வச்சாரு சார். கேள்வியும் நீயே, பதிலும் நீயே. இல்லை பார்க்குறப்ப எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால அப்பாவை கொண்டாடின எல்லாருமே அதே கூட்டம் அப்படியே மகனையும் கொண்டாட ரெடியாக இருக்கா? அது அல்ல, அதுக்கு நான் எப்பவுமே ஏற்றுக்கிறதுக்கா இல்லை. அவர் கொடுக்குற கண்டென்ட் தான் அதாவது அப்பா மேலே வச்சிருக்க பாசத்தில் ஒரு அளவுக்கு சர்டன் பர்சன்டேஜ் பையன் மேலேயும் வைத்திருப்பார்கள். அது வேறு டிபார்ட்மெண்ட். பட் அவர் என்ன சிக்மாவில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காருங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி பாக்ஸ் ஆஃபீஸில் அமையும். அதை என்னால் இப்போ கணிச்சு சொல்ல முடியாது. அதையும் பொறுத்திருந்தே பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.